அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 20 தினங்களுக்கு மேலாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நீட் முறைகேடுகளை கண்டித்து இளைஞர்களும் மாணவர்களும் நடத்துகின்ற மாபெரும் போராட்டத்தை பாரதிய ஜனதா அரசு காவல்துறையின் கைகளிலே ஒப்படைத்து மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அந்த வன்முறைக்கு எதிராக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இப்பொழுது போராட்டங்கள் தலையெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் தலையெடுத்து இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தவுடன் பல்வேறு நடிகர்கள் இதில் உள்ளே தலையிடுகின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாணவர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்குமா, நீதிமன்றம் இதில் தலையிடுமா, இதன் முடிவு எங்கே போய் முடிய போகிறது என்பது குறித்து தோழர் சசி அவர்களுடன் நம்ம கலந்து பேசுவோம். வாருங்கள். அதற்கிடையில் தயவுசெய்து இதை பார்க்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்வு தொடர்பான எங்கள் அருந்தமிழினுடைய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வருவதற்கு உதவி செய்யுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சசி. வணக்கண்ணே. சொல்லுங்க சசி, இப்போ டெல்லியில் பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. இது உங்க பார்வை என்ன? பாஜக ஒரு குறைத்து மதிப்பீடுலாம் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இளைஞர்களின் கூட்டம், ஜென்சி கூட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது தொடக்கம் பட்ட நாளிலிருந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒரு பெரிய கூட்டம் அதில் உருவாக்கியிருக்கு. அதில் முக்கியமாக இந்த நீட் தொடர்பான சர்ச்சை வரும்போது அது பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இதில் முறைகேடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனா அதில் எந்த இடத்துலையும் தீர்வு இல்லாமல் தான் இருக்குது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்புக்கான தேர்வு, அப்போ அந்த தேர்வில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தரமான மருத்துவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து கொண்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மாணவர்களிடம் பறித்து அவர்கள் எல்லா இடத்திலும் தன்னுடைய வாழ்நாள் கனவாக நினைத்து கொண்டு இந்த மருத்துவ படிப்புக்காக வர்றாங்க. அப்போ இப்படி வர்றவங்க எல்லாரையும் மடைமாற்றும் விதமாக அவர்களிடமிருந்து பறிக்கப்படுது தன்னோட உரிமையை. அப்போ யாரோ ஒருத்தன் இதுக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தன் படிப்புகள் கவனம் செலுத்தாதனோ இல்லை அவனுக்கு பண அதிகாரத்தை வச்சுட்டு அவன் நேரடியாக இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்துடுறான். அப்படிங்கும்போது இது பெரிய அளவில் ஒரு சிக்கலை உண்டாது. அது ஏதோ மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாம தான் அந்த மருத்துவர்கிட்ட போய் நிற்க போகிறோம். நாளைக்கு நீ எப்படி மருத்துவம் பார்ப்பன்னு தெரிஞ்சுடல. நாளைக்கு காசை வாங்கி கொண்டு 50 லட்சம் 1 கோடி ரூபா காசை கொடுத்து மருத்துவ சீட்டு வாங்கிட்டு உள்ள படிச்சுட்டு வர்றவன் எப்படி மருத்துவம் பார்ப்பான்? தரமான மருத்துவம் எப்படி கிடைக்கும்? அப்போ இது இந்திய அளவில் எல்லா இளைஞர்களும் இது பற்றி கொண்டு இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக நிற்கிது. இதற்கான தீர்வை பாஜக எட்டுமா அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தின் நீட்சியாக இருக்குது. ஆனால் பாஜக என்ன நினைக்குது, இதை ரொம்ப எளிதாக கையாண்டு எப்போதும் போல் ஏற்கனவே பஞ்சாப்லேருந்து வரக்கூடிய ஃபார்மர்ஸ் இருந்தாங்க இல்லையா, விவசாயிகளை எப்படி அடக்குமுறை செய்து ஒடுக்கணும். ஆனாலும் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி, ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்த்தாமல் காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி பெரிய அளவில் நேற்று தடியடி நடத்தி மிக மோசமான நிலைமையில் பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாரையும் காவல்துறையை வைத்து அடக்கி உடைக்கலாம் நினச்சி பெரிய வன்முறையை கையாண்டிருக்காங்கன்னு ஒரு வழக்கறிஞராக இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பல நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி காவல்துறை எப்படியெல்லாம் அந்த இடத்துல கட்டவிழ்த்தப்படும், அது எந்த அரசாக இருந்தாலும் எப்படி நடத்தும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை உங்களோட பார்வை என்னென்ன? இதில் கடந்த 20 நாட்களாக 21 நாட்கள் 22 நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைச்சிருந்தா இப்போ பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க முற்றுகையிடுக்க போனாங்க அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ பெரிய தாக்குதலை அவங்க மேலே நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு முன்னதாக 20 நாட்கள் அவங்க அந்த இடத்துல உட்காந்து போராடிட்டு தான் இருந்தாங்க. அப்போ யாரையும் அவர்கள் தொந்தரவு செய்யவில்லை, எந்த விதமான பிரச்சனையும் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ நடக்கலை. அப்போ அந்த 20 நாட்கள் பாரதிய ஜனதா அரசு என்ன செய்து கொண்டிருந்தது, மோடி என்ன செய்து கொண்டிருந்தார், இதான் நம்முடைய கேள்வி. அப்போ இவங்க அப்பவே போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர அவங்களையும் கூப்பிட்டுறாங்க, அவங்களுடைய கோரிக்கையே தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்றது தான். இனிமேல் நீட் ஒழுங்கா நடைபெறும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா இல்லையா, அதுதானே முக்கியம். நீங்க ஒரு ரயில் விபத்து, இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசுல எதுவுமே நடக்கல. ஒரு காலத்துல சுதந்திரம் பெற்ற
புதிதில் பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று ஒரு மத்திய அமைச்சர் வந்து ரயில்வே துறை அமைச்சர் வந்து பதவி விலகிய சம்பவங்கள்லாம் நம்ம நாட்டில் உண்டு. அப்போ தார்மீக பொறுப்பு இருக்கிறது தான். தார்மீக பொறுப்பு அங்கேயும் ஏற்பதில்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ இருக்கிறவங்க ஏற்பதில்லை. 41 பேர் இறப்பில் கூட ஏற்கலான்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த விஷயம். அதை நம்ம இப்போ இதோட பொறுத்தலாம் சரியா வராது. ஆனால் அதை மாதிரி எதையுமே ஏற்காமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குற ஒரே இது தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இனிமேல் ஒழுங்காக நீட்டு நடத்துவோம், அந்த முறைகேட்டுக்கு காரணமானவர்களை தண்டிப்போம்ன்றதான். நீங்க நீட்டே வேண்டாம்னு சொல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வேற, நீட்டே வேண்டாம்ன்றது இப்போ அது வந்து அப்படி இருக்குது. ஆனா இப்போ 20 நாட்கள் இவர்கள் பக்கத்திலே வராம, இவங்க 21வது நாள் இவங்க பாராளுமன்றம் தொடங்குது, பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் போகும்போது லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணா மட்டும் பரவாயில்லை, நீ வந்து ஒரு போலீஸினுடைய ஒரு நடவடிக்கை, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, இல்லை ஒரு ஊர்வலத்தை அனுமதி பெறாமல் நடக்கின்ற ஊர்வலத்தை கட்டுப்படுத்துவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்றது இல்லாம லத்தியில வந்து ஆணி பதிக்கப்பட்ட லத்தியை கொண்டு அடிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்குது. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிற லத்தி அதை வச்சு அடிச்சிருக்காங்கன்றது இருக்குது. நீங்க துப்பாக்கி பயன்படுத்தியிருக்காங்கன்றது இருக்குது. துப்பாக்கி பயன்படுத்தினது இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையும் பாரதிய ஜனதா அரசும் மறுத்து கொண்டிருக்கிறது. ஆனா மருத்துவமனையில் இருக்கிற பல பேர் அதுக்கு சாட்சி, ஆமா பல பேர் அதுக்கு சான்றா இருக்காங்க. சச்சின் ராவத் அப்படின்னு 27 வயது பையன், அவன் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறான். அதே மாதிரி சாஹில் லோக்சாப் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து 19 வயது தான், அவன் காயமடைந்து எய்ம்ஸ்ல இருக்கிறான். ஜெய்பிரகாஷ் நாராயணா ட்ரோமா சென்டர் எய்ம்ஸ் அங்கே இருக்கிறான். அங்குள்ள மருத்துவர்களே இது பில்லட் குண்டுகள் அவனுடைய கண்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்களில் அந்த பில்லட் குண்டை எடுத்துட்டாங்க. ஒரு சர்ஜரி நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சர்ஜரி முடிந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட 1% தான் அவனுக்கு கண் பார்வை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த பையன் வந்து அவனை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர்கிட்ட சொல்றான், நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனா இப்படி ஒவ்வொரு அரசு தேர்வுகள்லயும் முறைகேடு நடக்கிறது அப்படின்றதெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால நமக்கும் இந்த போராட்டம் நல்லதுதான், எந்த முறைகேடுகளும் இல்லாம போராட்டம் நடைபெற்றதுன்னா நம்மள மாதிரி படிக்கிற மாணவர்கள் நம்ம கண்டிப்பா காவல்துறை அதிகாரியா டெல்லியில வந்துட முடியும் அப்படின்ற ஆர்வத்துல தான் நாங்க போனேன் அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்றான். அப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். எய்ம்ஸ் மருத்துவமனை இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையே வந்து பில்லட் குண்டு தான் அல்லது எடுத்துருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை வந்து இல்ல நாங்க பயன்படுத்தவில்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு மாணவன் வந்து இர்ஷாத் மன்சூரி அப்படின்றவன், இவனுக்கும் வந்து லேடி ஹார்டி மஞ்ச் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கும் கண்கள்ல இருந்து எடுத்து நீங்க பாருங்க, கண்கள்ல இருக்குது. இப்ப துப்பாக்கியால சுட்டா கூட எங்க சுடணும்? ஒரு மாணவர்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெண்கள்ல பல பேரை மொலஸ்ட் பண்ணாதா மானபங்கப்படுத்தப்பட்டதாக காணொலிகள் இருக்குது. நீங்க காவல்துறையினுடைய உடையிலேயே இல்லாமல் சாதாரண உடையில வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்றதெல்லாம் காணொலிகள் இருக்கு. பல காணொலிகள் நம்ம வந்து எல்லா தளங்கள்லையும் கிடைக்கப்பெறுகிறது. இதற்கு அப்புறமும் காவல்துறை மறுக்கிறது. இதை எதிர்த்துதான் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்தில் நேற்று அணுகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி சுயமோட்டோன்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றமே எந்த மனுக்களும் தாக்கல் செய்யாமல் ஓரலா சொல்றதை வைத்து, இல்ல பத்திரிகைகள் வந்திருக்கிற செய்திகளை வைத்து, இந்த டிவிக்கள்ல வந்திருக்கிற செய்திகளை வைத்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தானாகவே வழக்குகளை பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் சூரியகாந்த், தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜோய்மாலியா பக்ஷி அண்ட் பி மோகன் 3 பேர் அடங்கிய பெஞ்ச் முன்னாடி போய் முறையிடுறாங்க. ஆனா இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், மாணவர்கள் டெல்லியில தாக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு வீடியோக்கள் இருக்குது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வீடியோக்கள் மாணவர் நான் பார்த்த வரைக்கும் மாணவர்கள் பெண்கள் அதிகமா இருந்தாங்க. குழந்தைகளோட குடும்பத்தோட எல்லாம் நிறைய பேர் அங்க போய் இருந்தாங்க. அத்தனை பேரும், இதை தாண்டி நடிகர்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ இதை வந்து அவ்வளவு வீடியோக்கள் வந்து இருக்கு. செய்திகளை எல்லாரும் பார்த்திருப்பாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியும் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த முறையிட்ட வழக்கறிஞர் என்ற இவ்வளவு வீடியோஸ் இருக்குது, அதை நான் உங்களை பார்வைக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறேன், அதை பார்த்து கொண்டாவது நீங்கள் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் சொல்லும் பொழுது, வீடியோலாம் பார்த்து எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதாக இன்றைக்கு பத்திரிகைகள்லாம் செய்தி வந்திருக்குல்ல, அதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமா இருக்குது. அதாவது நீதிபதிகளை உள்நோக்கத்தோடு விமர்சிக்க கூடாது. நம்ம வழக்கறிஞர் தான், உள்நோக்கத்தோடு விமர்சிக்க கூடாது. ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை, முடிவை விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்க பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு மோசமாக நடைபெற்று இருக்கிறது. டெல்லியினுடைய மத்திய பகுதியில், ஹார்ட், அது டெல்லியினுடைய இதய பகுதியில் நடைபெற்று இருக்கிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. ஆனால் இது இவ்வளவு வீடியோ பதிவுகள் இருந்தும் அதை அவங்க பார்க்க மறுத்தது, அதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, கோர்ட் நேரத்தை வீணடிக்க முடியாது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, உண்மையில வருத்தப்படுது. நீதிமன்றம் அப்படின்றது மக்களுக்கான தானே, மக்களுக்கான சேவை செய்வது, அது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிப்பது ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் ஆறுதலாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், கோபால் சுப்ரமணியம், சீனியர் கவுன்சில், இவங்க இந்த மாதிரி 2 மனுக்களாகவே தாக்கல் பண்றாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் சுயமோட்டவா போடுறாங்க, மறுக்கிறாங்க. இவங்க மனுக்களாகவே தாக்கல் செய்யறாங்க. தாக்கல் செய்யும்போது உயர்நீதிமன்ற நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் உபாத்தியாயா தேஜஸ்கரியா, இவருடைய அமர்வு வந்து அதை விசாரணைக்கு எடுத்து
எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ், பத்திரிகையாளர்கள் எடுத்த வீடியோக்கள் இது எல்லாத்தையும் பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு இதை வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்து காவல்துறை தன்னுடைய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும், அரசு தன்னுடைய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல கூட சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர்கள் அப்பியர் ஆகி அப்படி எதுவுமே நடக்கல, மாணவர்கள் மிகப்பெரிய வன்முறையை நடத்தினதுனால தான் வேற வழி இல்லாம மினிமம் போர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதுன்னு சொன்னதை நீதிமன்றம் ஏற்க மறுத்து, இது ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனி நிகழ்வு அல்ல, 2-3 வழக்கறிஞர்கள் அது மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காங்க மனுதாரர்களுக்காக, இது தனித்தனி வழக்கல்ல, எல்லாமே ஒரே நிகழ்வு தான், அதனால மொத்தமா நீங்க போடுங்க, மொத்தமா நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஆறுதலான விஷயம் இல்ல. இப்படி நீங்க சொல்றீங்கன்னா எல்லாரும் நேரடியாக நீதிமன்றம் போய் வழக்கெல்லாம் பண்ணும், தீர்ப்பு எப்படின்னு இருக்கும்? இப்ப இவங்களுக்கான ஒரு சரியான தீர்வு கிடைச்சிருமா? இப்படி போராடக்கூடிய எல்லா இடத்துலையுமே இப்படி காவல்துறை அடக்குமுறை செய்யறதும், எல்லா இடத்துலையும் அதுக்குன்னு ஒரு மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதெல்லாம் எங்கேயுமே ஃபாலோ பண்றது இல்லைன்னு. நீங்க தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் கூட அப்படித்தானே? உண்மைதான். இப்போ நான் தான் சொல்றேன், அதாவது வன்முறைன்னு சொன்னா 20 நாட்களாக வன்முறை செய்யாதவர்கள் 21 நாள் இப்படி வன்முறை செய்வாங்க. பாராளுமன்றத்தை நோக்கி அமைதியாக நடந்து தான் வருகிறாங்க. நடந்து வருகிறவர்கள் மீது இவர்கள் தான் தாக்கல் நடத்துறாங்க. நம்ம வீடியோ பதிவுகள் பல இருக்குது. நீ பாராளுமன்றத்தின் உள்ள வாகனத்தின் மறைவில் உட்கார்ந்துட்டு துப்பாக்கியை ஏந்தி குறிபார்த்து நிற்கின்ற வீடியோக்கள்லாம் பதிவுகள் இருக்குது. ஆனால் அந்த பதிவுகள் எல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதாரண லேமன், சாதாரண ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் இவ்வளவு வீடியோ பதிவுகள் இருக்குது, காவல்துறை குற்றம் செய்ததற்கு ஆதாரங்களாக இருக்குது, அப்போ இதெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்தா நீதிமன்றம் காவலருக்கு தண்டனை கொடுத்துருமில்ல அப்படின்னு யதார்த்தமாக கேட்கலாம். ஆனால் நடைமுறை வேறு. அதிகாரம்ன்றதுல அதிகார வர்க்கம்ன்றது இது மிக வலிமையானது. இது சாதாரண ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் மிகப்பெரிய துப்பாக்கி சூடு 11 பேர் 12 பேர் நினைக்கிறேன் துப்பாக்கி குண்டுகள்ல காயமடை இறந்து போனாங்க. ஸ்னோலின்ற பொண்ணு வாயிலேயே அது அரசுக்கு எதிராக சத்தமா கோஷம் போட்டு வந்தாங்க, முழக்கங்கள் எழுப்பிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால அவனுடைய வாயை நோக்கியே சுட்டதாகலாம் உண்டு. இன்னொன்னு, அது சாதாரணமா ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் பார்க்கல, ஒரு வேனை நிறுத்தி வேனுடைய வாகனத்தின் மீது ஏறி ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை வைத்து குறிபார்த்து சுட்டது எல்லாமே வீடியோ பதிவுகளாக டிவிகளை லைவாவே எல்லாமே வந்தது. ஆனா இன்னைக்கு அந்த வழக்கினுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க அது அதிமுகவுடைய ஆட்சி நடந்தது, இப்போ ஒரே ஆட்சி நடக்குது. இன்னைக்கு தமிழா இந்தியாவை பொறுத்தல பிஜேபி ஆட்சி நடக்குது. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அதுதான் இருக்க போகுது. 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அரசு தான் செய்த தவறை மறைப்பதற்காக எதனாலும் செய்யலாம். ஆனா தூத்துக்குடியில் நடந்த நிகழ்வு நீங்க எடுத்துக்கோங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அதனுடைய முதல்வர் இதை டிவியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அதை வச்சுதான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது திமுக. அதுதான் பரப்புரைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்தவுடன் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு ஒரு பெரிய கொடுத்தாங்க. உடனே வந்த உடனே ஒரு நபர் கமிஷன் நீதிபதி அம்மையார் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நேர்மையான நீதிபதி தான் அவருடைய தலைமையில் அமைத்தாங்க. அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் முழுமையா விசாரித்து அந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட போய் சொன்னார். ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த போராட்டத்தில் களத்தில் நின்றவர். அந்த மாதிரி பல பேர் சாட்சிகள் சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் தொகுத்து அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை திமுக அரசு இருக்கும்போதே கொடுத்துட்டாரு. திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? தூக்கி ஓரமா போட்டு. அப்ப என்ன காரணம்? அதிமுக ஆட்சியில் நடந்த தவறு. அதிமுகவுக்கு எதிராக பரப்புரை பண்ணி தான் நீங்க ஆட்சிக்கே வந்திருக்கிறீங்க. அப்ப அதிமுக எதிராக நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்னு சொன்னா, எல்லா அதிகார வர்க்கமும் காவல்துறைக்கு எதிராக எப்பவுமே நடவடிக்கை எடுக்காது. நீங்க எந்த அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுப்பாங்க, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்காது. இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நீங்க டெல்லியில் நடந்த ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்தினது. அதுல ஒரு பெரிய செய்தி உண்டு. ஒரு அமைச்சரனுடைய மகன் தன்னுடைய வாகனத்துல வேண்டுமென்றே நேரடியாக வாகனத்தை செலுத்தி மோதி பல விவசாயிகள் இறப்புக்கு காரணமானார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது நீதி கிடைச்சிச்சா? நீதி கிடைக்காது. ஏன்னு சொன்னா காவல்துறையினுடைய அடக்குமுறை அப்படின்றது அப்படிதான் இருக்கும். எனக்கு நான் நேரடியாக சந்தித்த ஒரு சிக்கலையே நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் அப்போ ஈழப் பிரச்சனை பீக்கில் இருந்து 2009-10 அந்த காலகட்டத்தில் 9 இறுதி காலகட்டத்தில் அந்த சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் அந்த ஈழப் பிரச்சனையை பெரிய அளவில் எடுத்து வெளியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் போராட்டம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் ஈழப் பிரச்சனைக்கு ஆதரவாக நிற்கின்ற சீமானவர்கள் உட்பட வைகோ எல்லா தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு தமிழன் உணர்ந்து எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களோ எல்லாரும் அங்கே பேசினாங்க. உயர்நீதிமன்ற வளாகத்தில் பேசினாங்க. உண்ணாவிரதம் இருந்தது. தினமும் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஊர்வலம் நடத்துவது, வெளியே ஊர்வலம் நடத்துவது, மக்களை உணர்ச்சிக்கு உள்ளாக்குவது, மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதுன்ற வேலையை
தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த திமுக அரசு, கலைஞர் கருணாநிதி அரசு அதை ஒடுக்கணும்னு சொல்லி நினைச்சது. அதை ஒடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது தான் அங்கே நடந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன அசம்பாவிதம், அது தொடர்பாக ஒரு 2 வழக்கறிஞர்களை காவல் நிலையத்தில் ஆஜர் பண்ண சொல்லிச்சு. அப்போ அவங்க ஆஜர்படுத்தாமல் வழக்கறிஞர் சங்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு தேதியில் வேற வழி இல்லை, ரைட்டுப்பா இதோட முடிச்சுப்போம், அதை ஆஜர்படுத்திடுவோம், நம்ம ஒரு போராட்டத்தை தொடருவோம். அது அதாவது ஒரு போராட்டத்தில் ஒரு போலீஸுக்கும் வழக்கறிஞருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தொடர்பாக அந்த வழக்கறிஞர்களை ஆஜர்படுத்த சொல்லி அவங்களை ஆஜர்படுத்த கொண்டு போறாங்க. அதற்கு அந்த ஆஜர்படுத்த கொண்டு போகின்ற நேரத்தில் தான் நான் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணி செய்துகிட்டு இருந்தேன். என்னுடைய பணியை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல நான் எப்பவுமே உயர்நீதிமன்றத்துக்கு வருவேன். என்னுடைய நண்பர் பிரபாகரன் ஒருத்தர் 2 பேரும் என்னுடைய காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்க பார்க்க போகும்போது 4-5 பேர் சாதாரண உடையில இருந்தவங்க அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிட்டி சிவில் கோர்ட் இருக்கிற பகுதியில் செடிகள்லாம் இருக்கும், அதுக்கு இடையில கற்களை கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரா சம்மந்தம் இல்லாமல் கல்லெல்லாம் உள்ளுக்கு கையில் பேக் எடுத்துட்டு வராங்க, அது கல் மாதிரி தெரியுது, இது அந்த பேக்கை தூக்கி உள்ளுக்கு போட்டுட்டு போறாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த பேக்கில் வந்து உருண்டை கற்கள் இருக்குது நீதிமன்ற வளாகத்திற்குள்ள. இது ஐ விட்னஸ், நான் பார்த்தது சொல்றேன் நான். ஆனால் விசாரணை கமிஷன்லாம் சொல்லலை, நாங்கள்லாம் இதில் வந்து டிவியில் இதை பதிவு பண்ணோம், அதுக்காக சொல்லு. அப்போ நாங்கள் நடந்து போனோம், அது சூழ்நிலை ஒன்றும் சரியில்லைன்னு பார்த்தோம். நான் என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன், வேணாம் அது முதல்ல நம்ம வாகனங்கள்லாம் அங்கே நிற்கிது, நம்ம வாகனத்தை எடுத்து வெளியே விட்டுட்டு வந்துடுவோம், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல வாகனத்தை தான் அடிச்சு போலீஸ் உடைப்பாங்கன்னு சொல்லி என்னுடைய வாகனத்தை எடுத்து அர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் நிறுத்திட்டு நானே நண்பரும் உள்ளுக்கு வர்றோம். அந்த கல்லை எடுத்து வீசுறாங்க, லத்தி சார்ஜ் ஆகுது. அதில் உயர்நீதிமன்ற நீதிபதியே அடிபட்டு தலையில உடைபட்டார். இப்போ மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சுதா அவர்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் அந்த நீதிபதியை வந்து மேலே அவங்க விழுந்து அந்த அடியை வாங்கிட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. இதெல்லாம் எல்லா டிவிகள்லையும் செய்திகள் இருக்குது. அப்போ நம்ம போலீஸ் வந்து இவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸ் நடத்தினாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன்லாம் போட்டாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதியே தாக்கப்பட்ட விவகாரத்தில் கூட இன்னைக்கு நீதி கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அதிகார வர்க்கம் எப்பவுமே அதுதான் காவல்துறைக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதுதான் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த காணொலி நானும் பார்த்தேன். டெல்லியில் நடக்கும்போது ஒரு இடத்துலையும் அந்த இளைஞர்கள் தன்னை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி போகணுங்கிற இடத்துல இல்லை, அத்தனை அடி நிற்கும் போது தைரியமாக துணிச்சலாக நின்று எல்லா பெண்கள் முதற்கொண்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வீரியமாக அந்த இளைஞர்கள் நின்று பார்க்கும்போது உண்மையிலே பெரியதாக இருந்துச்சு. அப்போ இந்த போராட்டங்கிறது ஒரு நீதி கிடைக்கிறதுங்கிறத ஒரு தாண்டி இதற்கான தீர்வை நோக்கி தானே அவங்க நிற்கிறாங்க. தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் வந்து அது நம்ம இதில் பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு 20 நாட்களா. இந்த 20 நாட்களாக இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு தூரம் ஆதரவு இருந்துச்சு மக்கள்கிட்ட? இல்ல பல கட்சிகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, மாணவர்கள் தன்னெழுச்சியாக கூட உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையில உதித்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரள்றாங்க. ஆனா இவர்கள் எவ்வளவு நாட்கள் உறுதியாக நிற்பார்கள், இந்த போராட்டம் எவ்வளவு தூரம் வீரியமாக செல்லும், தமிழ் இந்தியா முழுவதும் இது கவனம் பெறுமா அப்படின்றத எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இந்தியா முழுவதும் கவனம் பெற்றதுக்கு அப்புறமா பல பேர் உள்ளுக்கு வந்து நுழையலாம். நீங்க பாருங்க, நீங்க அந்த 20 நாள் ஆர்ப்பாட்டத்துல பிரகாஷ்ராஜ் என்ற நடிகர் உள்ளுக்கு இருந்தார். உண்மையில அவருக்கு நம்ம ராயல் சல்யூட் கொடுக்கணும். அவருக்கு வந்து பல இடங்கள்ல தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதமான சில வார்த்தைகளோட பயன்படுத்தி இருக்கிறார். பாஜக கடுமையாக இருந்தாலும் கூட ஒரு உணர்வாக ஒரு நியாயமான போராட்டம், அதாவது ஒரு போராட்டத்தை பல நடிகர்கள் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த பல நடிகர்கள், ரேவதி உட்பட பல நடிகைகள் அதை ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பல ஹிந்தி நடிகர்கள் பல பேர் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. ஆனா ஒரு போராட்டத்தை எப்போ ஆதரிக்கணும்? நியாயமான போராட்டமா, நியாயமில்லாத போராட்டமா? நியாயமான போராட்டமா இருந்தா கூட சிறு குழுவா உட்கார்ந்தா கூட அவங்களை ஆதரிக்கணுமா இல்லையா? நீ நியாயமான ஆளா இருந்தா ஆதரிக்கணுமா இல்லையா? அப்ப அப்படிலாம் ஆதரிக்கிறது இல்ல. ஒரு காலத்துல அண்ணா ஹசாரே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா போய் எல்லாம் அங்க போனாங்க. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரும் கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் போறது, அது வரைக்கும் அவங்களை கண்டுக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனை நியாயமான பிரச்சனையா அநியாயமான பிரச்சனையா? நியாயமான பிரச்சனைக்காக போராடுகிறார்கள். ஒரு போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா? நியாயம் இருந்தா போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க. நீங்க அங்கேயே உட்காரன்ற அவசியம் இல்லை, போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க. ஆனா யாராவது போனாங்களா? பிரகாஷ்ராஜ் மாதிரி, சபனா ஆஸ்மி இந்த மாதிரி ஒரு சிலர் அங்க போய் போராளிகளாக இருக்கின்ற போயிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அந்த 10 நாள் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு இந்த போராட்டம் இந்தியாவுடைய கவனத்தையே ஈர்த்துச்சுன்னு சொன்ன பல நடிகர்கள் உள்ளுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறோம். இவர்கள் எல்லாம் அவர்களை ரசிகர்களாக மாற்றுவதற்காக செய்யற யுக்தி தானே தவிர இதை புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் நடத்துகிற இளைஞர்களும் மாணவர்களோட இதை புரிஞ்சுக்கணும். நம்மளோட தொடர்ந்து துணை நின்றது யாரு? இது அகில இந்திய அளவில் அகில இந்திய கவனம் கூட இல்லை, உலக அளவில் கவனம் பெற்று பல நாடுகள்ல இருந்தும் இது குறித்து பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க, மிகவும் அவமானகரமான செயல். இதை அந்த இளைஞர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் என்ன சொல்ல வரேன்னா, தாக்கப்பட்டதுக்கு காயம்பட்டதுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த அதிகார வர்க்கம் அதுக்கான நீதியை பெற்றுத்தராது. ஆனா இவர்களெல்லாம் போராளிகள். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நீங்க தூத்துக்குடி மேட்டரை நீங்க எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி விஷயத்தை எடுத்துக்கோங்க. தூத்துக்குடியில சுனோலியா செத்தாங்க, பல பேர் செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டெர்லைட் அங்க இருக்குதா? அதுதான் வெற்றி.
பஞ்சாபில இருந்து விவசாயிகள் எல்லாம் வந்தாங்க டெல்லிக்கு. அவர்கள் கார் ஏற்றி கொல்லப்பட்டார்கள். லத்திச்சார்ஜ் நடந்தது. ஆனா உறுதியாக நின்றார்கள். அந்த விவசாயிகளுக்கு எதிரான விவசாய சட்டம் 3 சட்டங்களையும் இதுவரைக்கும் எந்த சட்டத்தையுமே வித்ரா பண்ணாத பாரதிய ஜனதா அரசு விவசாயிகளுக்கு பணிந்து அந்த சட்டத்தை வித்ரா பண்ணிச்சா இல்லையா? இதுதான் வெற்றி. அதே போல இந்த உறுதியான மாணவர்களுடைய போராட்டம், இவர்கள் அடி வாங்கினாங்க. நீங்க சொன்ன மாதிரி நின்றுகிட்டு அடி அப்படின்னாங்க. பெண் பிள்ளைகள் நின்றுகிட்டு அடின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ் அடிச்சதாடும் பின்னாடி அடிச்சு ரசிச்சு சிரிச்சு அடிச்சானுங்க போலீஸ். இதெல்லாம் நடக்கும். ஆனா உறுதியா நின்னாங்க பாருங்க. அந்த உறுதிக்கான வெற்றி, நீட்டுக்கான பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வு இந்த போராட்டத்தில் எட்டியே தீரும் அப்படின்றது உறுதி. இதுதான் போராட்டத்தினுடைய வடிவம். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும். அதே போல இந்த 3 சம்பவத்தோடு இன்னொரு சம்பவம் சேர்த்து சொல்றேன். சேலம் 8 வழிச்சாலை, இந்த 8 வழிச்சாலை போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பல இடங்கள்ல கற்களை ஊனி லேண்ட் அக்யூசியேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் நேர சேலத்திலே போயிருந்தாரு. போனோன்னு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. பார்க்க போன இடத்துல அவர் கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அதனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து பல தேர்தல்களில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு பெண்ணு கூட பல ஆண்களோடு சேர்ந்து தனியாக சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 10-15 நாள் சிறையில் இருந்தா திருவண்ணாமலை நினைக்கிறேன் வெளியே வந்தாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு நீதி, காவல் நிலையத்துக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது முக்கியம் இல்லை. ஆனா 8 வழிச்சாலை இருக்குதா இல்லையா? நிச்சயமா அதுதான் வெற்றி. நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தினுடைய வெற்றி அதுதான். இந்த மாதிரி போராட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இன்னல்கள், தொல்லைகள் இருக்குல்ல, அதுக்கு தீர்வு கிடைக்காது. அதிகார வர்க்கம் அப்படிதான் இருக்கும். ஆனா நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் வெற்றி பெறும். அதே போல இந்த நோக்கம், நீட்டுக்கு எதிரான, நீட்டினுடைய முறையீடுக்கு எதிரான இந்த இளைஞருடைய நோக்கமும் கண்டிப்பாக வெற்றி பெறும். அவர்களின் உறுதியான அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக அது கண்டிப்பாக வெற்றி பெறும். நம்ம பார்க்க தான் போறோம். நம்ம வரும் நாட்களில் தொடர்ந்து இது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.